ஹாய் நண்பர்களே, வணக்கம். டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. 13/8/2024. இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா லெவல் அண்டு ஐஐடி லெவல். ஸோ இவங்களுக்கான எக்ஸாம் தான். கிட்டத்தட்ட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 861 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் யார் யார் எலிஜிபிள் அதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அதுபோல் நிறைய குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி வருதுன்றதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதுலேயுமே சில குரூப்பில் கொடுத்துருக்காங்க. டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், பாய்லர் அட்டண்டன்ட், டிராஃப்ட்மேன், எலக்ட்ரீஷியன், ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல ஐடி கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஐடிஐ கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிப்ளமோ கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்லைன் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ அது எப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் ஒவ்வொரு டைமும். சரிங்களா? ஸோ அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. இப்போ அசிஸ்டன்ட் டெஸ்டர், அந்த டெஸ்டருக்கு எத்தனை போஸ்ட், எஸ்சியில் எத்தனை, ஜென்ரலில், தமிழில் இருக்குது, உமனில். ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா ஒவ்வொரு கேட்டர்லேயுமே இருக்குது. பிசி, எம்பிசி. ஸோ அதே போல் எவ்வளோ போஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றத ஊர், எந்தெந்த ஊரில் எவ்வளோ எவ்வளோ என்னன்றதை டேட்டாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் அவங்கவுங்க எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஸோ அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஐவேஸ். ஸோ அப்போ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஜென்ரல், ஸோ எல்லா கேட்டர்லையுமே எவ்வளோ போஸ்டிங்கிறது உங்களுக்கு ஜென்ரலாக அலாட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்க நமக்கு எத்தனை போஸ்ட் இருக்குன்றது பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து என்னென்னா இதுக்கு ஐ டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? பாஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக விஷன் எவ்வளோ தூரம் இருக்கணுன்றதையும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சில கண்டிஷன்லாம். அதையும் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றதும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 861 போஸ்ட்டு ஓவரால் இருக்குங்க. அதனால் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டும் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் கம்ப்ளீட் 18, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரேடுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னென்னா ஏஜ் என்னன்றதும் கொடுத்துருக்காங்க. அதே போல் சில ரிலாக்ஸேஷன் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒவ்வொரு, இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா கிரேடு 2க்கு மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ், 34. ஸோ மினிமம்ன்றது அதே மாதிரி சில இதுக்கெலாம் பாருங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 50 வரையும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல்னால் அதுக்கு தகுந்த மாதிரி 34, 32. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த இதை தாண்டி இருக்கக்கூடாது. 32 to 37. ஸோ இந்த அதிகபட்சம் 37. சில இதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸம்ஷன் பாருங்க, இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் மிலிட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 50, 37, 32 கொடுத்துருக்காங்க. அது போல் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசிஸ்டன்ட் டெஸ்டர் அந்த ஒரு ஜாப் எடுத்திங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 6 month. ஸோ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேணுன்றது கேட்பாங்க, இல்லைனா இல்லை. சரிங்களா? ஸோ உங்களோட லெவல் என்னன்றது தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.